காய்ஸ், இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்களை பயமுறுத்துறதுக்கானது இல்லை, ஆனா கண்டிப்பா எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இப்போ நம்ம லைஃப்ல பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒரு சில பேர் பார்க்கும்போது ஆஃபீஸ் தெரியாமல் போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் காலேஜுக்கு போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதே நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள ஒரு டெட்லி பேரசைட் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அதுவே அந்த டெட்லியான பேரசைட் நம்ம லிவர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாம அந்த டெட்லி பேரசைட் நம்ம பாடி பார்ட் மற்ற பார்ட்ஸுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமாங்க, இதையே தான் அமெரிக்கா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான சிம்டம்ஸ் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு 1 இயர்ல வரலாம், ஒரு சில பேருக்கு 2 இயர்ஸ்ல வரலாம், ஒரு சிலர் 5 இயர்ஸ் வரலாம். ஆனா இதுவே ஒரு சில பேர் 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் வரலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள சைலண்டா க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நாள் நமக்கு உடம்பு சரியில்லைனோ இல்ல வயிறு வலிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவோம். அப்படி கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உங்க லிவர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது நமக்கு எந்த அளவுக்கு பயமா இருக்கும். இந்த சின்ன குழு எப்படி கேன்சரா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ ஏன், எதுக்கு, எங்கே, எப்போ, எப்படி அப்படிங்கிற மாதிரி என்டையர் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். நம்ம ஆஃப்டர் லாங் டைம் பேக், நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கிங். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான ரோல் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வந்து சேரும். முடிஞ்சா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுக்கோங்க. இது சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டேஞ்சரஸான டெட்லி பேரசைட்டுங்க. இந்த பேரசைட் ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது அமெரிக்கால இருக்க ஒரு ஸ்டேட்ல தாங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பேரசைட் பத்தி ஏன் சயின்டிஸ்ட்லாம் இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க டெஸ்ட் பண்ண அனிமல்ஸ்ல கிட்டத்தட்ட 37% ஆஃப் அனிமல்ஸ்குள்ள வந்து இந்த பேரசைட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு 100 அனிமல்ஸ் செக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 37 அனிமல்ஸ்க்குள்ள இந்த பேரசைட் இருந்திருக்கு. இந்த பேரசைட்டோட நேம் தான் எக்கினோகாக்கஸ் மல்டிலோக்ளோரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுங்க. இந்த பேரை சொல்றதுக்கு கூட வாயில் வர மாட்டேது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அது செய்யற வேலை இருக்கே, ஆளையே போட்டு சொல்லிருங்க. இதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமெரிக்கா சைடு போகணுங்க. அமெரிக்காவுக்கு நேரில் தான் போக முடியாது, அட்லீஸ்ட் இமேஜினேஷன் நினைச்சு போகலாம். வாங்க போகலாம். அதாவது அமெரிக்கால ஸ்பெசிபிக்கா நார்த் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அந்த ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா காடுகள் பயங்கரமா இருக்கும். அதாவது மரங்கள் சொல்லும்போது நல்ல உயரமான மரங்களா இருக்கும். எப்பவுமே மிஸ்டியான வெதரா இருக்கும். அழகான நேச்சரா இருக்குங்க. எங்க ஒரு அழகு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாங்க இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் அமெரிக்கால இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு ரிசர்ச்சுக்காக அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த சயின்டிஸ்டோட டார்கெட் என்னன்னு பார்க்கும்போது அந்த கொயோட்டோஸ் தாங்க. கொயோட்டோஸ் அப்படிங்கிறது ஒரு குள்ள நரின்னு சொல்லுவாங்க. இந்த குள்ளநீர வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலி, அணில், சின்ன சின்ன பறவைகள், தவளைகள், இந்த மாதிரி உயிரினங்கள் தான் அதுக்கான உணவாகவே இருக்கு. அந்த கொயோட்டோஸ், அதாவது அந்த குள்ளநரி இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சி ஒரு நாள் டெஸ்ட் பண்ணும்போது சயின்டிஸ்டுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்துருங்க. என்னன்னு பார்க்கும்போது அந்த கொயோட்டோஸ், அந்த குள்ளநரின்னு பாத்தீங்களா, அந்த நரியோட வயிற்றுக்குள்ள ஒரு டெட்லியான ஒரு பேராசைட் இருந்திருக்குங்க. அந்த பேராசைட் 1-2 நரிக்குள்ள மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 37% அனிமல்ஸ்குள்ள இந்த பேராசைட் இருந்திருக்கு. அதாவது 100 அனிமல்ஸ், 100 குள்ளநரிகளை பிடிச்சி செக் பண்ணும்போது 37 இந்த கொயோட்டோஸ், அதாவது குள்ளநரின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து இந்த பேராசைட் இருந்திருக்கு. அதாவது எக்ஸாக்டா சொல்லும் போது 3 குள்ளநரி, 3 கொயோட்டோஸ் செக் பண்ணும்போது அதுல ஒரு கொயோட்டோஸ்க்கு வந்து இந்த பேராசைட் இருந்திருக்குங்க. சரி, இது என்ன, இது ஒரு நார்மலான ஒரு புழு தானே, உலகத்துல எவ்வளவோ புழு இருக்கு, எவ்வளவோ பேராசைட் இருக்கு, இது ஏன் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது நார்மலான ஒரு பேராசைட் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100ல இருந்து 1000கணக்கான முட்டைகளை விடும். எல்லா முட்டையும் பாத்தீங்கன்னா அந்த அனிமலோட வயிற்றுக்குள்ளேயே வளரும். இந்த முட்டையெல்லாம் எப்படி வெளியே வரும் போது அந்த அனிமலோட மோஷன்லயும் யூரின்ல இருந்தா வெளியே வரும். அப்படி வெளியே வரனால செத்து போயிரும் பார்த்தா கண்டிப்பா இல்லைங்க. இந்த வெளியே வர முட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிராஸ், அந்த புல்வெளிகள், அந்த செடிகள் எல்லாத்தையும் படுமா, தாவர உண்ணிகள் சாப்பிடும், அணில்கள் சாப்பிடும், எலிகள் சாப்பிடும். இதெல்லாம் சாப்பிடும் போது அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அந்த பேரசைட் அந்த அனிமலுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதே சாப்பிட்ற அனிமலுக்குள்ள போகும். அதாவது அந்த எலியை அந்த பறவை சாப்பிடுமா, ஒரு கழுகு சாப்பிடுமா, அந்த கழுகுக்குள்ள போகும். அந்த கழுகு பறந்து போகும், எங்கேயோ எச்சம் போடுதா, அந்த எச்சத்துல அந்த முட்டை இருக்கும். அந்த எச்சம் வேற எங்கேயோ போடும். அந்த எச்சம் கீழே உழுகும் போது அந்த காசுல அந்த பேரசைட்ஸ் பரவும். இந்த பேரசைட்ஸால என்ன பாதிப்புன்னு சொல்லும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல வளர்ந்து ஒரு கேன்சர் மாதிரி உருவாகி ஆளவே போட்டு சொல்லிருங்க. இப்போ வரைக்கும் அந்த டெட்லி பேரசைட் அப்படிங்கிறது அந்த அனிமல்ஸ்லயும் அந்த பெல்ட்லயும் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா இது அதோட நிக்க போறது இல்ல, அதோட அடுத்த டார்கெட் ஹியூமன்ஸ் தான். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளுங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம ஒரு ட்ரிப் போறோம்.
இல்லையா ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் போறோம், அதுவும் இல்லையா நம்ம கார்டன்ல ஒரு பழம் பறிக்கிறோம், இல்ல கார்டன் ஒர்க் பண்றோம், அதுவும் இல்லையா நம்மளோட அன்றாட வாழ்வுக்கு தேவையான அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வாங்குறோம், அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது மூலமா கூட வருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுங்க. அடுத்தபடியா இதையை விட ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா, இது எங்கிருந்து ஆர்ஜின் ஆகி அமெரிக்காக்கு வந்துச்சு அப்படிங்கிறதான் இங்கே தாங்க ட்விஸ்டே இருக்கு. எப்படி தெரியுமா, ஏன்னா ஒவ்வொருத்தக்கிட்டே கேட்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்டோரி என்ன தெரியுமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி டாக்ஸ் இம்போர்ட் பண்ணாங்க, அது வளர்த்துறதுக்காக இம்போர்ட் பண்ணாங்க, அதுல ஒரு சில நாய்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சு, ஸோ அது மூலமா இங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சில பேரும். ஒரு சில பேர் ஹண்டிங்காக, அதாவது 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த ஹண்டிங் தான் ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்டாகவே இருந்திருக்குங்க. ஸோ அந்த ஹண்டிங்காக வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண அந்த பாட்டு மூலமா வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க. ஆனா இதே விட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுமா, அமெரிக்காவுக்குள்ள உள்ள வரும்போது இருந்த அந்த டெட்லி பாராசைட் இது இல்ல, இது அதேவோட அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி தெரியுமா, கொரோனாவோட வேரியன்ட் நிறைய தெரியுமா, அந்த மாதிரி தாங்க இந்த ஒமிக்ரானு, இந்த டெல்டா, அந்த மாதிரி தான் இதுவும் தன்னைத்தானே எவால்வேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இந்த சயின்டிஸ்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. ஸோ அடுத்தபடியா இது என்னவா எவால்வேட் ஆக போகுது, அது எந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் பயங்கரமா உரை பண்றாங்க. இப்ப நம்ம இன்னொரு முக்கியமான பர்சனை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இவரு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்டாகவும், ஒரு சில பேருக்கு ஃபேமிலி மெம்பராகவும், ஒரு சில பேருக்கு எமோஷனல் கனெக்டராகவும், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல செல்ல குழந்தையாகவும் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டுல வளர்த்துற டாக்ஸ். நான் வந்து என் டாக் வீட்டுக்குள்ள மட்டும் தான் வளர்த்துவேன், நான் வந்து என் டாக் வந்து என் கார்டனுக்குள்ள மட்டும் தான் வளர்த்துவேன். ஸோ என் டாக் மூலமா எனக்கு எந்த ஒரு டேஞ்சர் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க டாகை வந்து கார்டனுக்குள்ள மட்டும் வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அங்க ஒரு எலி சுத்து கிடக்கலாம், அந்த எலியை போய் வாய் வச்சு அப்படின்னா அது மூலமா கூட நமக்கு பரவலாம், இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே அந்த டாக் வந்து ஜஸ்ட் நம்ம வேக்சினேஷன் மட்டும் தான் போடுவோம், ஆனா யாருமே டிவார்மிங் பண்றதே இல்லை. ஸோ டிவார்மிங் இன்ஜெக்ஷனும் போடணும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு மிகவும் ஒரு அட்வைசபிளான ஒண்ணுங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டிசீஸ் வந்து அனிமல்ஸ்ல இருந்து தான் ஹியூமன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SARS அதுவாகட்டும் சரி, இல்லை பேர்ட் ஃப்ளூ ஆகட்டும் சரி, பிம் ஃப்ளூ ஆகட்டும் சரி, கொரோனா ஆகட்டும், இந்த மாதிரி காமன் டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ் வரப்பட்டதா மட்டும் தாங்க இருக்கு. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க. இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் போட்டு விடுங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். Stay tuned until bye.